On behalf of Tamil Church of New South Wales, I warmly welcome you all and greet you all in the name of our Lord and Savior Jesus Christ, and of those who are watching us through Zoom. Also, we wish you all best. God bless you all in the name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நியூ சவுத் வேல் திருச்சபையின் சார்பாக இந்த 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட நீ தயவாய் கூட்டி சேர்த்த உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். காணொலியின் ஊடாக இந்த சபையில் ஆராதனையில் கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் உடைய கருத்தில் ஒப்படுத்தி ஜெபிக்கிறோம். தேவ கிருபை, இரக்கம், சமாதானம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவோடு கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். என் கண்மலை மீட்பனமாய் கர்த்தாவே, அடிமையின் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் சிந்தனைகள், தியானம் சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக, சத்துரு பலன் கொள்ளாதபடி செய்வீராக. எல்லாவது அந்தகார சக்தியின் கிரிகள், பொல்லாத ஆவிகள் நசரேயனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஆவியானவர் தாமே வெற்றி கொடி பிடிக்கும்படியாய் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கொஞ்சம் வால்யூம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்திய தேசத்தில் நாங்கள் போயிருந்தபோது அநேக சபைகளிலே எங்களை அழைத்தார்கள் ஊழியத்துக்காக. நீங்கள் அதை மண்டே ஃபெலோஷிப்பில் பார்த்துருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் இந்தியாவில் நல்ல உற்சாகமாக இருக்காங்க ஜனங்கள் எல்லாரும். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சபைகளிலும், ஒரு சபையிலே ஸ்டீஃபன் வந்தார், அவருடைய சபையில் 6000 ஜனங்கள் வந்தார்கள். 6000 to 7000 பீப்புள். பார்த்திங்கன்னா நல்ல அவ்வளவு சந்தோஷமாயும் உற்சாகமாயும் ஆலயத்திலே கலந்து கொண்டார்கள். அதே போல் அடுத்ததாக விஜி செல்வராஜ் வந்திருந்தார் இல்லையா, அவருடைய சபையிலையும் ஒரு 700-800 பேர் வந்திருந்தாங்க. பிறகு அப்போஸ்தலிக் கிறிஸ்டியன் அசம்பிளி என்று சொல்லி ஏசிஏ சர்ச்சிலையும் கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் எல்லோரும் சொன்னாங்க, ஐயா ஏன் சீக்கிரமாக போயிடுறீங்க, இன்னும் இருங்கன்ட்டு. ஆக ஜனங்கள் உற்சாகமாக வேதத்தை வாசிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் ஆராதனையிலையும் நல்ல உற்சாகமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, உங்கள் சபை மக்கள் எல்லாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஏனென்றால் உங்களுடைய செய்தியை கேட்குற மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எல்லாரும் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல ஐயா, நாங்கள் உங்கள் சர்ச்சில் வந்து பேசுகிறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏனென்றா நீங்கள் அவ்வளோ அழகாக போய் செய்தி எடுக்கிறீங்க, நாங்கள் வந்து ஏதாவது தப்பாக பிரசங்கம் பண்ணிடுவோம், பயமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆக அந்த அளவுக்கு அவங்க மறுபடியும் என்ன நினைக்கிறாங்க, உங்களோட சபை பெரிய சபையாக இருக்கும், நிறைய பேர் எவ்வளோ பேர் வராங்கன்னுலாம் கேட்டாங்க. நான் இன்றைக்கி வராங்க ஐயா, எல்லாம் நல்லா வராங்க, எங்கள் மக்கள் எல்லாம் நல்ல மக்கள் என்று நான் சொல்லியிருக்கேன். அப்பவும் விடலை, ஐயா எப்படியும் ஒரு 500 பேர் வருவாங்களா, 300 பேர் வருவாங்களான்னு கேட்டாங்க. வருவாங்க ஐயா, கண்டிப்பாக 300 பேர் 400 பேர் வருவாங்க. ஒரு காலத்தில் இருந்தாங்க 350 பேருக்கு பக்கம் இருந்தாங்க. இப்போ எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போய் வந்து கொண்டு இருக்காங்கன்னு சொன்னேன். வேறு என்ன செய்கிறது இல்லையா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சபை வளர்ந்து பெருகும்படியாக தான் நாங்கள் எல்லாம் ஜெபிக்கிறோம். டெய்லி அவர்களும் ஜெபிக்கிறாங்க. அவங்க நினச்சிட்டாங்க, ஐயா ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காரு, ஐயா பெரிய பாஸ்டர். அவங்க எனக்கு தெரியாமல் சொல்கிறாங்க, ஐயா ஆஸ்திரேலியாவில் வந்திருக்காரு, அவங்க சபையில் 1000 பேர் இருக்காங்கலாம் சொல்லிட்டார் கர்த்தர். நான் பயந்து போனேன், என்ன 1000 பேரா, இங்கே வந்து பார்த்தா பயந்துருவார். ஐயா அவரை கூப்பிடவே இல்லை, ஆஸ்திரேலியாவுக்கு வாங்கன்னு சொல்லலை அந்த பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, நாம் வாசித்த வேத பகுதியிலே ஏசாயன் புஸ்தகத்திலே 48ஆம் வசனத்தை, 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 48, 17 மீண்டுமாய் வாசிப்போம். எடுத்தவர்கள் யாராவது வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. போதும், நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றார், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதிப்பேன் இல்லையா. இன்னைக்கு உலகத்தில் நிறைய பிரசங்கிமார்,
கிறிஸ்தவ மார்க்கம் என்பது பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ப்ரீச்சர்ஸ் ஆர் தேர். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எங்கே போனாலும் பிரசங்கம். இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியா வந்து பிரசங்கம் பண்ணுறான் இல்லையா, இலங்கையிலேருந்து இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறான், இங்கேருந்து அங்கே போய் பிரசங்கம் பண்ணுறான், அமெரிக்காவில் போய் பிரசங்கம் பண்ணுறான். காரணம் எல்லாம் ஏனென்றால் பிரசங்கிக்கிறவர்கள் அதிகமாக ஆண்டவர் எழுப்புறார் இல்லையா. ஆனால் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க, ஆனால் பிரயோஜனமாக இருக்குதா? Many preachers are there, but is it useful to you? நமக்கு அது ஒரு உபயோகமாக இருக்கிறதா? ஒரு பிரசங்கம் கேட்ட உடனே அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும். எதுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திலே வளர்ச்சி அடையவும் இல்லையா. பிற்பாடு நாம் என்ன பிரயோஜனத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்றால், இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்பொழுது நாம் இருதயம் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவராகிய இயேசு பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணிட உடனே சீஷர்கள் பயந்துட்டாங்க. யோவான் 6:60 வாசிக்கும் போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சீஷர்கள் ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டார்கள். உபதேசத்தை கேட்டு வந்து என்ன சொன்னார்கள்? இது கடினமான உபதேசம், இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார். ஏன்னா ஆண்டவர் கடினமா பேசினார், கண்டித்து பேசினார். அப்போ ஜனங்கள்லாம் வந்து கேட்டாங்க, ஆண்டவரே ஏன் இப்படி கடினமாக பேசுறீங்க? ஹார்ட் டீச்சிங், ஏன் இப்படி பேசுறீங்க? யார் இதை கேட்பா என்று கேட்ட உடனே ஆண்டவர் கவலையே படல. 67ஆம் வசனத்தில் சீஷர்களை பார்த்து சொன்னார்கள், அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். நீங்களும் போய்விட மனதாயிருக்கு. இப்ப கடினமான உபதேசத்தை கேட்ட உடனே ஜனங்க பயந்தாங்க. பேதுரு படிக்காத ஆள், மீன் பிடிச்சிட்டு இருந்தவர் இல்லையா. பேதுரு என்ன பண்ணாரு? ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்சு ஆண்டவரை உயிர் தெழுந்துட்டார். கல்லறையில் போய் பார்க்குறாங்க, கல்லறை காலியாக இருக்கு. பேதுரு இவங்கெல்லாம் சீஷர்கள்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. பயந்து ஒரு ரூமில் போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் வரார், வந்து உங்களுக்கு சமாதானம்னு சொன்னார். பிற்பாடு ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, சீஷர்களுக்கு அநேக காரியங்களை போதித்தார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தரங்களிலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இப்ப பாருங்க, சீஷர்கள் பயந்துட்டு இருந்தாங்க. 40 நாள் உயிரோடு இருக்கிறவராய் காமிச்சார். உயிர் தெழுந்துட்டாங்க. சில சீஷர்கள் எம்மாவூருக்கே போயிட்டாங்க, திருப்பி போயிட்டாங்க. மறுபடியும் பேதுருலாம் மீன் பிடிக்க போயிட்டார். யோவான்ல நீங்க வாசிக்க வேண்டாம், மீன் பிடிக்க போயிட்டாங்க. கூட எல்லாருமே என்ன செய்தாங்க? பரவாயில்ல, ஆண்டவர் வந்தாரு, நம்ம 12 பேர் தெரிஞ்சு எடுத்தாரு. திடீர்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. கல்லறையிலையும் ஆளை காணோம், எங்கே போனாரும் தெரியல. உயிர் தெழுந்துட்டாரு, அதையும் மறந்துட்டாங்க. அதனால தான் உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் அளவும் சீஷர்களை பார்த்து பரலோக ராஜ்யத்தை குறித்ததான உபதேசங்களை உபதேசித்தார் இல்லையா, கட்டளை கொடுத்தார். எருசலேம் விட்டு எங்கே போ. இப்போ அவருடைய பிரசங்கம் கடினமான உபதேசமாக இருந்தது. இப்போ சீஷர்கள் பிரசங்கம் பண்ணுறாங்க. பேதுரு படிப்பறிவே இல்லாதவர், பாவம், மீன் பிடிச்சிருந்தார். பேதுரு பிரசங்கம் பண்ணுறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 37ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 37, 38 வாசிக்கலாம். அப்போஸ்தலர். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே
குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள். அப்ப பாருங்க, பேதுரு பிரசங்கம் பண்ண உடனே ஜனங்கள்லாம் இருதயத்தில் குத்தப்பட்டாங்க. அப்ப இருதயத்தில் குத்தப்பட்ட உடனே ஏன் இருதயத்தில் குத்தப்பட்டாங்கன்னா, கடினமா பிரசங்கம் பண்ணார். ஏன்னா அப்பதான் கேட்குறாங்க, பேதுருவை பார்த்து நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கணும்னா என்ன பண்ணணும். இன்றைக்கி கிறிஸ்தவ மார்க்கம் எப்படி இருக்குனாக்கா, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஆயிட்டாங்க. ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க, லியூக்வார்ம். ஏன்னா பிரசங்கத்தை கேட்டு கேட்டு ஒரு ஜனம் என்ன ஆயிடுச்சு, மங்கி போச்சு. நிறைய பிரசங்கம் கேட்டு கேட்டு ஒரு சில பேர் பிரசங்கத்தையும் கேட்கறது கிடையாது இல்லையா. இன்னும் சில பேர் அதை ரொம்ப வெரி லைட்டாக எடுத்துக்கிறாங்க. எப்படியோ இருக்கலாம், வாழலாம், உலகத்துக்குரியதானே வாழ்ந்துட்டு போகலாம், இயேசு வரும்போது வரட்டும் எடுத்து. ஆனால் எந்த ஒரு மனுஷன் அதை ஆர்வத்தோடு, உண்மையோடு, பயத்தோடு, பக்தியோடு அது சத்தியத்தை சத்தியமாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கு. அதனால தான் ஆண்டு சொல்கிறார், பிரயோஜனமாக இருக்கிறது தான் நான் உனக்கு போதிப்பேன் இல்லையா. பிரயோஜனமாக இருக்கிறதை நான் உனக்கு போதித்து, என்ன சொல்கிறார் பாருங்க, பிரயோஜனமாக இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். அப்போ நம்ம செய்கிற தப்பெல்லாம் உணர்ந்து ரியலைஸ் பண்ணி ரிப்பன் பண்ணி ஃபர்தராக இனி அதை நான் செய்ய மாட்டேன் இல்லையா. எவ்வளோ காலம் தப்பு செய்கிறோம், பிழை செய்கிறோம், நம்மளால் முடியல, பிழைகளை நம்ம திருத்தி கொள்ள முடியல, பாவங்களை மன்னிக்க முடியல இல்லையா, இந்த காரியங்களெல்லாம் செய்ய முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறத போதிப்பேன். போதிக்கிறதா நீ நடக்க வேண்டிய வழியிலே நடத்துவேன் இல்லையா. நம்முடைய வழிகள் நம்முடைய இஷ்டமாய் நடக்கிறோம். மனுஷர்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. செம்மையா மனுஷனுக்கு என்ன தோணும், நான் நல்ல வழிதான், நல்லா தான் இருக்கேன், நான் ஒரு பாவம் செய்யலை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் இப்படியே இருந்தேன்னா ஆண்டவர் வரும்போது என்னை கூட்டிட்டு போயிடுவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மை அறியாமலே நாம் வேற வழியில் போகிறோம். கோணலான வழி இல்லையா, மாறுபாடான வழின்னு இருக்குது. வேதத்தில் அநேக வழிகள் உண்டு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் எங்கள் வழிகளும் அல்ல. நீங்கள் ஒரு வழி நல்ல வழி நினச்சிட்டு போகிறீங்க. அதனால தான் ஆண்டவர் 2 வழிகள் வச்சார். ஒன்று இடுக்கமான வாசல், இன்னொன்று அகலமான வாசல். நீ இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள்ன்றார். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாய், அதில் போகிறவர்கள் அநேகர்ன்றார். அப்போ இந்த இடுக்கமான வாசல் போகணுன்னா ஆண்டவர் பிரயோஜனமாக இருக்கிறத போதிக்கிறார் இல்லையா. வாசிங்க, சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 32:8. ஆண்டவர் தான் சொல்றார், நான் என்ன செய்வேன், உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி. அப்போ போதனை என்பது நல்லா கவனிக்கணும். தேர் ஆர் ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங்ஸ். ஆண்டவர் 2மே செஞ்சார். பிரசங்கமும் பண்ணார், போதனையும் பண்ணார். ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங். ப்ரீச் பண்ணுறது எல்லாருமே பண்ணலாம், டீச் பண்ணுறது ஆண்டவர் பாருங்க. அதனால்தான் ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார், போதிக்கிறார். இயேசுடைய போதனைகள் ஆண்டவருடைய அது சத்தியமாக இருக்கிறது இல்லையா. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஆண்டவர் எல்லாருக்குமே போதிக்கணும்னு விரும்புகிறார். நல்லா கவனிங்க. பிரசங்கம் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார் இல்லையா. நல்ல அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். தீர்க்க தரிசனம் மூலமாய் பேசுகிறார். சொப்பனங்கள் மூலமாய் ஆண்டவர் போதிக்கிறார் இல்லையா. இது இல்லாத விட ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே ஆண்டவர் பிரசங்கம் அவரோட போதிக்கணும்னு விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வாசிப்போம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில்
ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். வாசிப்போம் ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அப்ப ஆண்டவர் இஸ்ரவேல் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலுக்கு சொல்றார், இஸ்ரவேலே, யாக்கோபே, பயப்படாதே. நீங்க வேதத்தில் வாசித்தீங்கன்னா அநேக ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, அநேக இடத்துல இஸ்ரவேலே நீ என்ன செய்யாத, பயப்படாத, யாக்கோபே நீ பயப்படாத. அப்ப இஸ்ரவேல் யாக்கோபு ரெண்டுமே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கிட்ட ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அதுதான் ஒரு ஆசீர்வாதம். தேவன் நமக்கு ஒவ்வொருத்தரோட பேசணும் தான் விரும்புகிறார். யூ வாண்ட் டு ஹாவ் எ பர்சனல் என்கவுண்டர் வித் எவ்ரிஒன். ஒவ்வொருத்தரோட கர்த்தர் பேசி ஒவ்வொருவரோட போதிக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பிதாவாகிய தேவன் மூலமாக யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் சொல்லப்பட்டது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் சொன்னார் இல்லையா. ஆண்டவராக இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு என்ன சொன்னார் வாசிப்போம். யோவான் 6:45 வாசிப்போம். யோவான் 6:45. எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். பாருங்க, அப்ப பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால், யாக்கோபே இஸ்ரவேல் ஜனமே, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். அப்ப ஆண்டவரே உங்களுக்கு போதிப்பார். இயேசு வந்த பின்ன சொன்னார், எல்லாரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது இல்லையா. அப்ப தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், பிதாவாகிய தேவனால் போதிக்கப்பட்டவர்கள் தான் இயேசு இடத்திலே வந்தார்கள். நல்லா கவனிக்கணும். ஆண்டவராகிய இயேசு அவர் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவரை புரிஞ்சிக்கல, யாருன்னே தெரிஞ்சிக்கல. இயேசு இடத்துல நிறைய பேர் வரல. ஏனென்றால் யார் யார் தேவனால் போதிக்கப்பட்டார்களோ அவர்கள் மாத்திரம்தான் இயேசு இடத்துல வந்தார்கள், அவர்கள் மாத்திரம்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் ஜனங்கள் பாருங்க, எத்தனையோ இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் எடுத்துட்டீங்களா, எவ்வளோ குரோர்ஸ் தெரியுங்களா? 138 crores டோட்டல் வேர்ல்டு பாப்புலேஷன். எத்தனையோ இது அது சரியானபடி கணக்கு தெரியல. ஆனால் அதில் 3% or 4% தான் என்ன பண்ணியிருக்காங்க, இயேசு ஏற்றுக்கிட்டாங்க. காரணம் என்ன? மீதி பேரெல்லாம் என்ன செய்யப்படலை, பிதாவினால் போதிக்கப்படவில்லை. இப்போ நமக்கு அந்த வேத அறிவை நாம் பெற்றுக்கொண்டதுனால தான் நாம் ஆண்டவரிடத்தில் வருகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் நமக்கு போதிக்க வேண்டும் என்றால் அவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? எரேமியாவின் புஸ்தகம் 33:3 வாசிப்போம். எரேமியா 33:3 என்ன சொல்கிறது? என்னை நோக்கி கூப்பிடு. வாசிங்க. பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்றாரு என்னை நோக்கி கூப்பிடு. நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவரை கூப்பிடுறதே இல்லை இல்லையா? நம்ம எத்தனை பேர் ஆண்டவரே எனக்கு போதிங்க, ஆண்டவரே எனக்கு இதை எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு தெரியல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும். அவருக்கு பேரே ஆலோசனை கர்த்தர். நமக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? உடனே நம்மளை விட படித்தவன் யாராவது இருக்கானா அவனை கேட்போமா? யாராவது டாக்டர், பெரிய டாக்டர் இருப்பார், அவர் கேட்கலாமா? இல்லை ஒரு இன்ஜினியர்கிட்ட கேட்கலாமா? இல்லை தியாலஜி படித்த ஒரு பெரிய எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி 10 டிகிரி போட்டிருக்காரு, அவரை போய் பார்க்கலாமான்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா? நம்ம என்ன நினைப்போம்? இந்த உலகத்தில் யாராவது நல்ல வயசானவர், இல்லாட்டி வயசானவங்க யாராவது இருக்காங்களா, அவங்கக்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கலாமான்னு தான் நம்ம கேட்போம் இல்லையா? ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல, ஒரு நாளும் ஆண்டவரே நான் அதை செய்யலாமா, ஆண்டவரே நான் இப்படி பண்ணலாமா, நான் இதை வாங்கலாமா நம்ம கேட்கறது கிடையாது இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் நீ எட்டாததுமான, உனக்கு புரியாததெல்லாம் என்கிட்ட கேளுங்க. ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, most of the Christians they don't ask God. அதுதான் அவங்க பண்ணுற பெரிய பிள்ளை. தேவன் ஆண்டு சொல்ற, என்னை நோக்கி கூப்பிட்டா நீ என்ன நடக்கணுமோ,
இல்லையா? நீ என்ன நடக்க வேண்டிய வழி உனக்கு நான் காண்பிப்பேன். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் அப்படி என்னதான் ஆண்டவர் போதிக்கிறேன்றார் இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார், நான் பிரயோஜனமான இருக்கிறதே உனக்கு போதிக்கிறேன்னார். அப்போ என்ன பிரயோஜனமாக இருக்கிறத போதிச்சார்? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நீதிமொழிகள் 4:4 வாசிக்கலாம். அவர் போதித்து சொன்னது என்ன போதித்து சொன்னார் தெரியுமா? உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது. எத்தனை பேர் காத்துக்கொள்கிறோம் இல்லையா? ஆண்டவர் சொன்னார், உன் இருதயம் என்ன காத்துக்கணும்? என்னத்தை காத்துக்கணும்? வார்த்தைகளை. உன் இருதயம் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது. காத்துக்கிறதே இல்லை. வார்த்தைகள் என்ன செய்யறது இல்லை? இருதயத்தை காத்துக்கொள்ளுதுன்னா என்ன தெரியுமா? இருதயத்தில் வார்த்தைகளை பத்திரப்படுத்து. வசனத்தை உன் வார்த்தைகளை என்ன செய்? பத்திரப்படுத்தி வைத்துக்கொள். அப்போ நிறைய கிறிஸ்தவர்கள் செய்கிற பிள்ளை என்ன தெரியுங்களா? வசனத்தை காத்துக்கொள்வதில்லை. காரணம் என்ன? தே டோன்ட் ஃபைண்ட் டைம் டு ரீட் த பைபிள். வசனத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ரெண்டாவது, வசனத்தை தியானம் பண்ணுவதற்கு நேரம் இல்லை. சத்தியத்தை படிப்பதற்கு நேரம் இல்லை. அதை கேட்கறதுக்கும் நேரம் இல்லை. அப்போ எப்படி ஆண்டவர் போதித்து சொன்னதே பிரயோஜனமாக இருக்கிறத போதிக்கிறார்? அப்போ எதுக்காக வார்த்தையை இருதயத்தை காத்துக்கொள்ள கடவுதுன்னா அப்போ தான் சமாதானம் வரும் இல்லையா? தேவ சமாதானமே எதில் வருது? வசனத்தில் தான் வருது. கொலோசியர் 3:15 சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவுது. அப்போ சமாதானம் எப்போ வரும்? வசனத்தை இருதயத்தில் காத்து. அப்போ சங்கீதம் 119 165 சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம். அப்போ வேதத்தை நேசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை இருதயத்திலே காத்துக்கணும். இதை தான் போதிக்கிறார். மறுபடி தொடர்ந்து நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அவர் எனக்கு போதித்து சொன்னது என்னவென்றால், உன் இருதயம் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது. அடுத்தது பாருங்க. ரெண்டாவது, நம்ம பிழைக்கணும்னாக்கா அவர் சொன்ன கமாண்ட்மெண்ட்ஸ் அவைகளெல்லாம் கை கொள்ள வேண்டும். இப்போ ஆண்டவர் 10 கட்டளை கொடுத்தார். 10 கட்டளை கொடுத்தார். 613 பிரமாணங்களை கொடுத்துட்டார். ஆனால் இதை கை கொள்ள முடியல. வேதத்திலே கொஞ்சம் பேர் தான் இந்த பிரமாணங்களை கை கொண்டார்கள், கட்டளைகளை கை கொண்டார்கள் இல்லையா? ஒரே ஒரு சொல்கிற பாருங்க, 10 கட்டளை இருக்கா? பொய் சொல்லாதிருப்பாயாக. எத்தனை பேர் நம்ம கை கொள்கிறோம்? இதுலேயே எல்லாரும் தவறிடுறோம் இல்லையா? இல்லையா? இச்சியாது இருப்பாயாக, ஆசைப்படாதன்றார். அதுலேயே பாதி பேர் என்ன பண்ணிடுறோம்? தவறிடுறோம் இல்லையா? பிறனுடைய யாதென்று இச்சியாது இருப்பாயாக. இப்போ மற்றவங்க ஒரு லேம்போகினி கார் வாங்கிட்டா, ஐயோ கார் வாங்கிட்டா அதே மாதிரி நான் வாங்கணும், அவங்க நல்லா இருக்கிறான் ஐயா இல்லையா? அப்போ வேத பிரமாணம் சொல்லுகிறது, பொறாமைப்படாத, கோல் சொல்லாத, பிறனை குறித்து என்ன செய்ய பேசாத இல்லையா? இதெல்லாம் சொல்கிற. ஆனால் இந்த கட்டளைகளை ஒருத்தரும் கை கொள்றதே இல்லை. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது கட்டளைகளை கை கொள்வது பிழைப்பா என்ற இல்லையா? அப்போ நம்ம பிழைக்கணும்னா எதை கை கொள்ள வச்சுட்டா இருப்பாரு? அதுதான் ஒரு பிரயோஜனமாக இருக்கிறது. எவ்வளோ பேர் எவ்வளோ பிரசங்கம் பண்ணுறாரு, ஆனால் ஆண்டவர் சொன்னார், என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அப்போ நம்ம பிழைக்கிறதுக்கான ஒரு வழியை உண்டாக்கிட்டார் இல்லையா? பிழைக்கிறதுனா என்னதுங்க? நம்ம சம்பாரித்து தான் சாப்பிட்றோம், பிழைக்கிறோம். அது பிழைப்பு கிடையாது, உயிர் வாழ்வது இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொன்ன வாசிங்களேன், உபாகமம் 8:17 வாசிக்கும் போது அங்கு சொல்றார், என் சமார்த்தியமும் என் பலனும் இதை சம்பாதித்தது என்று சொல்லாமல் இருங்க. என் சமார்த்தியமும் என்ன போட்டிருக்குது? சாமர்த்தியம். சாமர்த்தியம்னா என்ன? நான் சாமர்த்தியமா சம்பாரிச்சிட்டேன் ஏன்றான் இல்லையா? என் சாமர்த்தியமும் என் கைபலனும். நான் தான் கஷ்டப்பட்டு இதை சம்பாரித்தேன், என்னால் தான், நான் தான் சம்பாரித்தேன், நான் தான் இதை பண்ணேன், நான் தான் அதை வாங்கினேன், நான் தான் வீட்டை வாங்கினேன், நான் தான் எல்லாம் நான் தான் சொல்லிடுறான் இல்லையா? ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் என்ன சொல்றார்? என் சமாஸ்தியமும்
என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருந்து அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு தந்திருக்கிறார் இல்லையா? அப்போ நான் சம்பாதிச்சேன், நான் வீடு கட்டினேன், நான் கார் வாங்கினேன், நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன் ஜனங்க எல்லாம் சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சம்பாதிக்கலப்பா, உனக்கு பலனை கொடுத்ததே நான் தான். நான் பலன் கொடுக்கலன்னு வை, எப்படி நீ இதெல்லாம் சம்பாதிச்சிருக்க முடியும்? அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் சம்பாதிச்சது சொல்லிட்டு கடைசியில் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். இன்னொன்று சம்பாதிச்சுக்கோன்றார். இந்த சம்பாதிக்கிற பலன்லாம் தந்துட்டேன், ஆனால் நீ இதெல்லாம் சம்பாதிச்சிட்ட, ஆனால் நீ இன்னொன்று சம்பாதிக்கணும். வாசிங்க நீதிமொழிகள் 4:7 வாசிங்க. பார்த்தீங்களா? நீ என்னன்னாலும் சம்பாதிச்சுக்கோ, கார் வாங்கிக்கோ, பங்களா வாங்கிக்கோ, 10 கார் வச்சுக்கோ, 10 வீடு வச்சுக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ, கவலையப்படாது. நீ என்னத்தனாலும் சம்பாதி, ஆனால் என்னத்தை சம்பாதிச்சுக்கோ, ஞானமே முக்கியம். வாசிங்க 6ஆம் வசனம் வாசிங்க. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிச்சுக்கோ. இதுதான் பிரயோஜனமாக இருக்கு. நம்ம எவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்கலாம், எவ்வளோ பணம் இருக்கலாம், ஆனால் ஐஸ்வர்யம் உதவாது இல்லையா? பணம் எவ்வளோ பணம் இருந்தாலும் பாருங்கள், இந்தியாவில் போனோம், திடீர்னு சொல்கிறாங்க, ஐயா பெரிய பணக்காரன் ஐயா, எவ்வளோ கோடியாக பணம் வச்சுருந்தார். இப்போ அவர் கணக்கில் எவ்வளோ இருக்குன்னு பிள்ளைங்களுக்கே தெரியாது, யாருக்குமே தெரியல. எங்கே சொத்து என்ன வச்சுருக்காரு, என்ன ஒன்றுமே தெரியலைங்க, திடீர்னு இறந்துட்டார். அடப்பாவி மனுஷன், யாருக்காவது சொல்லிட்டாவது போயிருக்கலாமே, சர்ச்சுக்காவது எழுதி கொடுத்துட்டு போயிருக்கலாம், எதுவுமே பண்ணலைங்க. இப்போ என்னாச்சுனாக்கா, அவர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே வச்சுருக்காருன்னு தெரில, நிறைய சொத்து சம்பாதிச்சிட்டார் இல்லையா? கார் சாவி எங்கே வச்சுட்டாருன்னு தெரில, எல்லாத்தையும் எங்கெங்கேயோ வச்சுட்டு போயிட்டார் இல்லையா? திடீர்னு 4-5 பேர் வராங்களாம், 5-6 பேர் வராங்களாம். கேட்டால் ஐயா இவரும் ஒரு மனைவி, இன்னொரு மனைவி வச்சுருக்காரு, ஒரு சும்மாவது ஒரு 10 பேர் வராங்கய்யா, எல்லோரும் என்ன 10 பொண்டாட்டி வச்சுருக்காரு, எல்லோரும் சொத்துக்காக வராங்கன்னு பாருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்றார், ஞானத்தை சம்பாதி. சாலமோன் ஒன்றுமே கேட்கல, ஆண்டவர்கிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்டார். வாசிப்போமே 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவன் என்னத்தை கேட்டான்? வெறும் ஞானத்தை மட்டும் தான் கேட்டான். எனக்கு நீ ஐஸ்வர்யத்தை கேளாமலும். வாசிங்க 1 ராஜாக்கள் 3. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே. 9ஆம் வசனமா? 9ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். பாத்தீங்களா? எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை. உடனே ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தந்தேன். என்ன வசனம்? 11ஆம் வசனமா? ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை, பாத்தீங்களா? நீடித்த ஆயுசை கேட்கல, பணத்தை கேட்கல, என்னுடைய எதிர் சத்துருக்களை எல்லாத்தையும் சாகடிங்க, அவங்களெல்லாம் கொண்டு போடுங்கன்னு கேட்கல. செய்தேன். ஆகையால் உன்னை போல ஞானவான் உனக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை சொல்லிட்டாரு. அதனால்தான் சாலமோன் மாதிரி இன்னும் யாருமே வரல. ஏன்னா ஆண்டவர் சொல்றா, உனக்கு முன்னாடியும் இல்லை உனக்கு பின்னாடி. ஏன்னா நீ வேற எதுவுமே கேட்கலையப்பா. அதுவும் அல்லாமல் நீ கேளாத, வாசிங்க, பார்த்தீங்களா? நீ கேளாத பணத்தையும் தந்துட்டேன்.
ஐஸ்வர்யத்தையும். அவன் ஞானம் தான் கேட்டான், ஞானத்தோட ஐஸ்வர்யத்தையும். ஆண்டவர் பார்த்தீங்களா, ஞானத்தை கேட்டால் ஐஸ்வர்யத்தையும் தருகிறார். ஐஸ்வர்யத்தை கேட்குறவனுக்கு ஞானத்தை எடுத்துருவார் இல்லையா? பணம் கேட்குறவனுக்கு என்னத்தை எடுத்துட்டாரு? ஞானம் இல்லாத. அப்போ புத்தி இல்லாதவன் என்ன செய்கிறான்? அது ஞானம். எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இப்போ பாரு, இந்த பையன், இந்த ஆள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், புத்தி இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டான்? பணம் ஒரு சிலர் வந்து பினாமி கூட போடாமல் பேங்க் அக்கௌண்ட் போட்டு வச்சுருக்கான். மனைவியை பினாமி கூட போடல, பேங்க் அக்கௌண்ட். இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை போய் தேடி கண்டுபிடிச்சி எவ்வளோ பேர் இந்த வேலை தான் நாங்களாம் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்தியாவில் போய். எவ்வளோ பேருக்கு பிரச்சனைகள் இருக்காங்க. காரணம் என்ன? புத்தி இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பிரயோஜனமாக இருக்கிற ஞானத்தை சம்பாதிச்சுக்கோப்பா, நீ புத்தியை சம்பாதிச்சுக்கோ. இந்த ஞானம் உன்னை வழி நடத்தும், ஞானம் உன்னை காப்பாற்றும், ஞானம் உனக்கு, புத்தி உன்னை என்ன செய்யும்? அவர் ஆலோசனை கர்த்தர். ஆண்டவர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து ஞானம் அறிவும் வரும். ஞானே புத்தி மெய்ஞானம் என்னுடையது என்றார். அப்போ இந்த ஞானம் எப்படி வரும் என்றால், தேவ பயம் இருந்தால் தான் ஞானம் வரும். ஞானத்தை சம்பாதிச்சுன்னு சொல்லிட்டார் இல்லையா? ஞானத்தை இப்படி சாதாரணமாக எல்லாருக்கும் ஞானம் வராது, புத்தியும் ஞானம் எல்லாருக்கும் வராது இல்லையா? படிப்பறிவு இருக்கலாம், படிப்பறிவு வேற, ஆனால் வேத ஞானம் வேற, வேத அறிவு வேற. அப்போ தேவனுக்கு பயப்படுவதே ஞானம். யோபு 28:28 வாசிக்கும் போது, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தினா. இப்போ அதே அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு 28:12 என்ன சொல்கிறது? ஞானம் எங்கே கண்டெடுக்கப்படும்? புத்தி எங்கேயாவது விளையுமான்னு கேட்கிறார். 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதே அதிகாரம் 20ஆம் வசனம், ஞானம் எங்கே வரும்? புத்தி யார் இடத்துல தங்கும்? அப்ப ஆண்டவரை தான் போதிக்கிறார். உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை நான் போதிப்பேன். ஞானத்தை பெற்றுக்கோ, அறிவை பெற்றுக்கோ. ஞானம் எங்கே தங்கும்? யார் இடத்துல போய் ஞானம் தங்கும்? புத்தி எங்கே விளையும்? ஆண்டவருக்கு பயப்படுதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அதனால தான் நீதிமொழிகள் 1:7 சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். 9:10 பரிசுத்தரின் அறிவே அறிவு என்றார். அப்போ என்னென்ன ஆண்டவர் நமக்கு போதிக்க விரும்புகிறார் இல்லையா? யாருக்கு போதிக்கிறார்? வாசிப்போமே. ஆண்டவர் யாருக்கு போதிக்க விரும்புகிறார்? ஏசாயின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 28:9 அவர் யாருக்கு போதிப்பார்? யாருக்கு அறிவை உணர்த்துவார்? அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்கப்பட்டவர்களுக்குமோ? முளை மறக்கப்பட்டவர்களுக்குமே. கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் என்கிறார்கள். அப்ப ஆண்டவர் யாருக்கு போதிப்பார்னாக்கா, சின்ன குழந்தைங்களுக்கு போதிக்க மாட்டார் இல்லையா? விளையாட்டு பசங்க. அதனால தான் பால் மறந்தவர்களுக்கு இல்லையா அறிவை உணர்த்துவார். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. எல்லாத்தையுமே நம்ம நிறைய பேர் பார்த்தீங்களா, கிறிஸ்தவ மார்க்கில் எல்லாத்தையுமே விளையாட்டை எடுத்துப்பாங்க. தே டோன்ட் டேக் இட் மெனி திங்ஸ் சீரியஸ் இல்லையா? அப்போ உண்மையில் வேதத்தை குறித்ததான ஒரு சீரியஸ்னஸ் நமக்கு இருக்கணும். ஆண்டவரை குறித்ததான பக்தி இருக்கணும், பக்தி வைராக்கியம் இருக்கணும் இல்லையா? சபை குறித்ததான வைராக்கியம் இருக்கணும். ஆண்டவர் குறித்ததான வேலைகளை நாம் கண்டிப்பாக செய்யணும். இப்படி லெதார்ஜிக்காக இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் God will not teach. நமக்கு என்ன செய்ய மாட்டார்? ஆண்டவர் என்ன செய்யறாருமா, எல்லாருக்குமே போதிக்கணும்னு விரும்புகிறார். அப்போ நம்ம தான் விரும்புறதில்ல. இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் பேசணும்னு விரும்பினார். சீனாய் மலையின் மேலே இறங்கிட்டு 19ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது, சீனாய் மலை மேலே இறங்கி ஆண்டவர் ஜனங்களோடு பேசணும்னு விரும்பினார். அப்போ ஜனங்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க? ஆண்டவரே, நீர் எங்களோடு பேச வேண்டாம், மோசே பேசினா போதும்ட்டாங்க. அப்போ ஆண்டவர் பேசுறதை கேட்கறதுக்கு நிறைய பேர் விருப்பம் கிடையாது. மெனி பீப்புள் டோன்ட் வாண்ட் டு லிசன் டு காட். ஆண்டவர் எனக்கு பேச வேண்டாம் இல்லையா? நாங்களே ஏதாவது கற்றுக்குறோம், நாங்களே எதுனா. அதனால தான் ஒரு சில சபைகள் அப்படி தான் இருக்குது. ஏசாயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 7 சபைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். ஏசாயா 4:1.
அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து கொண்டு நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசிப்போம், எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல இருக்கட்டும். இப்ப 7 விதமான சபைகள் உலகத்துல நல்லா கவனிங்க, பல சர்ச்சஸ் இருக்கு. இந்த சபைகள்லாம் என்னன்னாக்கா சொந்த ஆகாரத்தை சாப்பிட்றோன்றாங்க. அப்போ என்னன்னாக்கா ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு வேண்டாம், எங்களுக்கு என்ன வேண்டாம், we don't want spiritual food. ஆண்டவர் பேசி எங்களுக்கு அந்த சத்தியம் எங்களுக்கு வேண்டாம். சொந்த ஆகாரத்தை நாங்களே என்ன பண்ணிக்கிறோம், நாங்களே ஏதாவது ஒரு டாக்டர்ஸ் வச்சுக்கிறோம், நாங்களே எங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு உள்ள நாங்கள் போதகர், எங்களுக்கு விருப்பமான போதகர்கள் நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம், அவங்கெல்லாம் எங்களுக்கு நல்லா போதிப்பாங்க, ஆண்டவர் எங்களோட பேச வேண்டாம்ட்டாங்க இல்லையா. அதனால தான் 7 ஸ்திரீகள் என்ன சொல்லிட்டாங்க, சொந்த ஆகாரம்னா என்ன தெரியுங்களா, ஆண்டவர் சொல்றார் என் மாமிசம் மெய்யான போஜனம். யோவான் 6:55 வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். என் மாம்சம் மெய்யான போஜனம். என் மாமிசம் மெய்யான போஜனம். அப்ப தேவனுடைய வார்த்தை தான் மெய்யான போஜனம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் சொந்த ஆகாரத்தை புசிப்போம், சொந்த வஸ்திரத்தை உடுத்துக்கொள்வோம். அப்போ வஸ்திரம் என்ன, ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை. ஏசாயா 61:10 சொல்கிறது, அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரிப்பித்தார். வாசிப்போம் ஏசாயா 61:10 கடைசி பகுதியை வாசிங்க. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். The garment of salvation and the garment, 2 விதமான garment, ரட்சிப்பின் வஸ்திரம் நீதி, and the garment of righteousness, 2 விதமான வஸ்திரங்களை உடுத்துறார். ஆனா இந்த 7 சபைகள் என்ன சொல்லுது, சொந்த ஆகாரம் சாப்பிடுவோம், சொந்த வஸ்திரம் உடுத்திக்குவோம், ரட்சிப்பு வேண்டாம், நீதி வேண்டாம், நாங்கள் பாட்டுக்கு இருந்துக்குவோம் இல்லையா. ஆனால் ஆண்டவர் என்னென்றால் நான் பிரயோஜனமாக இருக்கிறதை போதிப்பேன் இல்லையா. சரி, என்னென்ன ஆண்டவர் போதிக்க விரும்புகிறார் சுருக்கமாய் பார்த்து நாம் முடிப்போம் இல்லையா. வாசிப்போம் சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சங்கீதம் 27:11. ஒரு 4 கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். பாத்தீங்களா, பிசாசானவன் என்ன செய்யறான் தெரியுங்களா, எப்பவுமே அவன் கெட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுறான். சாத்தான் என்ன செய்யறான், நீ என்ன வழியில போறியா உன்னை வேற வழியில் திருப்புவான். சில பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, திடீர்னு வேற வழி கொண்டு போயிடுவான். அதாவது ஒருத்தர் நினச்சிட்டே போவார், நாங்கள் இங்கே போகணுன்னு போவார், ஆனால் வேறு வழியில் கொண்டு போயிடுவான். அப்போ அதனால தான் சாத்தான் வேறு வழியில் போகிறதுனால இங்கு சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார், ஆண்டவரே நீ என்ன செய், உமது வழியை எனக்கு போதித்து எதிராளி நிமித்தமாக செவ்வையான வழியில், பிசாசு வேறு வழியில் கொண்டு போயிடுவான். சாத்தான் பார்த்துட்டே இருக்கான், நீ நல்ல வழியில் போறியா, கோணலான வழியில் கொண்டு போவான் இல்லையா. நீ செவ்வையான வழியில் போகணுன்னு பார்க்குறியா, அதனால தான் ஆண்டவர் சொன்னார் நானே வழியிட்டார், இந்த வழியை தவிர வேறு வழியே கிடையாது இல்லையா. அப்போ அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே உமது வழியை எனக்கு போதிங்க, ஏன்னா எனக்கு எதிராளி இருக்காங்க, பிசாசானவன் இருக்கிறான், அவன் என்னை எங்கேயோ கொண்டு போயிடுறான், என்னை உம்முடைய வழியிலே நடத்தும். அடுத்ததாக சங்கீதம் 119ஆம் சங்கீதத்திலே 66ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 119:66. உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும், உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன். நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தரலாம். எதை போதிக்கணுமா, நிதானமாக நடக்கணும். சில பேருக்கு நிதானமே கிடையாது இல்லையா, இஷ்டமான வழியில் நடப்பாங்க, என்ன நினைக்கிறாங்களோ வாங்குவாங்க. சில பேர்லாம் தே ஆர் வெரி ஸ்டபன், அவன் என்ன நினைக்கிறானோ அதான் செய்யணும்னு விரும்புவான். யாராவது அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் கோவம் வந்துடும் இல்லையா, எனக்கு யார் நீ சொல்கிறதுன்னு கோவம் வந்துடும். அப்போ அதனால்தான் உத்தம நிதானிப்பு, நிதானமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான்.
அப்போ நிதானமாய் நடக்கணும். நிதானிப்பே இல்லை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி எப்படின்னா ஹேஸ்டியாக இருப்பாங்க இல்லையா. சில பேருக்கு எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தே ஆர் வெரி ஸ்டபன், ஸ்ட்ராங், அடமெண்ட்னுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அடமெண்ட்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கவே கூடாது. அது இட் இஸ் சாட்டனிக் இல்லையா. சில பேர் அவங்க சொல்கிறத சில செய்யலைன்னா கோவம் வந்துடும். அவங்க ஏதாவது செய்கிறாங்களோ அதை நம்ம ஏதாவது இது நீங்கள் செய்கிறீங்களே இது நல்லா இருக்காதுங்க, பின்னாடி பிரச்சனை வரும்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அவனுக்கு கோவம் வந்துடும். அதுக்கு தான் நிதானிப்பு, உத்தம நிதானிப்பை எனக்கு போதித்த அறிவை எனக்கு போதிங்க என்றார் இல்லையா. சங்கீதம் 119 108 வாசிப்போம். சங்கீதம் 119 108. கர்த்தாவே வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். பார்த்தீங்களா, நியாயமா நடக்கணும், அதை போதித்து. சில பேர் நியாயமாகவே நடக்க மாட்டாங்க, அநியாயமாக செய்வாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நியாயமாய் நடக்கணும், அநியாயத்தை விட்டுவிடும். அதனால் இதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோன்றார் இல்லை. எரேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது நியாயம் செய்கிறவன் யாராவது இருக்கிறானா சொல்லுங்க, வாசிப்போம். எரேமியா 5:1. நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன் என்றார். அப்போ ஆண்டவர் சொல்றார், நியாயம் செய்யறவன் யாராவது ஒருத்தன் இருக்கிறானான்னு கேட்கிறார். அப்போ பாருங்க, அதனால தான் வேதம் சொல்லுகிறது எல்லோரும் வழி விலகி என்ன பண்ணிட்டாங்களா. சங்கீதம் 14:3 சொல்லுகிறது, எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. அப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஒருத்தன் கூட நன்மை செய்யறோம் இல்லையாப்பா. வாசிப்போம் சங்கீதம் 14. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. பாத்தீங்களா, நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீங்களான்னு கேட்கிறார். அப்படி யாராவது நியாயம் செய்தா அவனை கொண்டு வாங்க, நான் இந்த தேசத்துக்கே மன்னிப்பு தரேன். அப்போ மனுஷர்களுடைய சுவாபங்கள் தான் என்ன செய்யலை, நல்ல சுவாபங்கள் இல்லை. அப்போ நியாயம் பண்ணலை, உண்மையாக இல்லை, ஆண்டவருக்கு பிரியமானது செய்யலை. அதுதான் சொல்கிறாரு, வாசிப்போம். சங்கீதம் 143:10. சங்கீதம் 143:10 சொல்லுகிறது, உமக்கு பிரியமானதை செய்யும்படியாய். வாசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவார். அப்போ ஆண்டவருக்கு பிரியமானது செய்ய போதித்தருளுன்றார். அப்போ ஆண்டவர் அதான், ஆண்டவர் போதனையே மனுஷர்கள் விரும்புறதில்லையே. பீப்புள் டோன்ட் லைக் வாட் காட் வாண்ட்ஸ் டு டீச், காட் வாண்ட்ஸ் டு ப்ரீச். அதை கேட்கறது இல்லை. ஆண்டவரே ஒவ்வொருத்தையும் பேசணும்னு விரும்புகிறாரு, அதையும் யாரும் விரும்புறதில்லை. அப்போ அதனால்தான் இவங்க எல்லாம் சொல்கிறார், நியாயமானதை போதிங்க, உத்தம நிதானிப்பை போதிங்க, அறிவை போதிங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதிச்சுக்கோ, இதையெல்லாம் சம்பாதிச்சுக்கோ இல்லையா. உண்மையான நேரான வழியில் நடத்துகிறேன், என்னை நோக்கி கூப்பிடுறதே இல்லை, ஜபம் பண்ணுறதில்லை, பைபிள் வாசிக்கிறது இல்லை இல்லையா. நிறைய பேர், சில பேர், நீங்கள் அநேக பேர் சர்ச்சுக்கே வர்றதில்லை. அப்போ மனுஷன் அவனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி. அதனால தான் அவன் இஸ் கோயிங் இன் த டார்க்னஸ், எங்கே போயிட்டுருக்கான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, ஏன் ஆண்டவர்கிட்ட வரலன்னா, யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 3:19. ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த அக்கினி தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும். என்ன ஒளி வந்தது? ஒளினா யாரு? இயேசு இல்லையா. அப்போ பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் புறஜாதியார் தேசத்துக்கு நடந்து வரும்பொழுது அங்கே என்ன நடக்குது வாசிங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், உயிர்த்தது என்று ஏசாயா நிறைவேறும்படி எப்படி நடந்தது. இருளில் உள்ள ஜனங்கள் ஒரு வெளிச்சத்தை பார்த்தாங்க.
ஏசப்பா அப்படி நடந்து வரும்போது ஒரு லைட் வந்துச்சு. எல்லா ஜனங்க இருளில் இருந்தவங்களாம் திடீர்னு வெளிச்சமாக இருக்குது. இப்போ அமாவாசை அன்னைக்கு திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்ததுன்னா என்ன நினைப்போம்? நான் அமாவாசையில் இது என்னது சந்திரன் வந்துருச்சேன்னு இல்லையா? வெளிச்சம் வருது, பயங்கர டார்க்னஸ், தேர் இஸ் அ லைட். நல்ல தூரத்தில் வந்து அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? புறஜாதியார்கள், த ஜென்டைல்ஸ், இருளில் இருந்தாங்க. தேவர் இன் பாண்டேஜஸ். பார்த்தாங்க ஒரு பெரிய வெளிச்சம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த வெளிச்சம் வந்திருந்தோம் ஜனங்க என்கிட்ட வரலேன்றார். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரிகள் பொல்லாதவர்களாக இருக்கபடினால் அவர்கள் ஒளியினிடத்தில் வராமல் இருக்கார்கள். ஏனென்றால் அவர்கள் கிரிகள் கண்டிக்கப்படக்கூடாதபடிக்கு. மறுபடியும் வாசிங்க 3:19 யோவான். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் 3:19 வாசிங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. அடுத்த வசனம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாத படிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். பாத்தீங்களா? அப்ப மனுஷர்கள் ஒளியை பகைக்கிறார்கள். People, they hated Christ when he came. காரணம் என்ன? அவன் கிரியைகள் கண்டிக்கக்கூடாது. என்ன யாருப்பா நீ திருத்துறது இல்லையா? நிறைய பேருக்கு செய்யாதீங்க பிரதர். சர்ச்சில் நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுப்போம். பிரதர், நீங்கள் செய்கிறது தப்புங்க, நீங்கள் பண்ணுறது தப்பு. ஒரு அம்மா சொல்கிறாங்க வந்து, பாஸ்டர், எங்கள் ஹஸ்பண்டு நானும் சம்பாதிக்கிறேன், சம்பாதித்த மொத்தத்தையும் வாங்கிக்கிறாருங்க. காசு கேட்டால் கொடுக்க மாட்டாருங்க, அளந்து கொடுக்குறாரு. அவரை கேட்டால் அவர்கிட்ட கொடுத்தா கண்டுபிடி செலவு பண்ணிடுவா, தொலைச்சிருவான். கடைசியில் இவர் பர்ஸை விட்டார். ஏன் என்றால் கிரிகள் கண்டிக்கவே படக்கூடாது. மனுஷங்களை என்ன என்னை யாரையும் சொல்லாதீங்க, எனக்கு தெரியுங்க என்ன இல்லையா? மனுஷர் கிரி ஆண்ட சொல்ல கடிந்து கொள்கிறேன், உன்னை திருத்தணும்னு பார்க்குறேன் இல்லையா? நீதிமொழிகள் 1:23 வாசிக்கும் போது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புகள், என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன்றார். அப்போ ஆண்டவர் ஏன் கடிந்து கொள்கிறார்னா, யாரை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொள்கிறார் இல்லையா? இப்போ நம்ம பிள்ளைங்க கெட்டு போயிடணும்னு நம்ம எல்லாம் விரும்புகிறோமா? பரவாயில்ல, என் பையன் நல்லா பரவாயில்ல, கெட்டு போயிட்டோம், அவன் போய் தண்ணி அடிக்கிட்டோம், இப்படி இருக்குது, இப்படி அப்படி இருக்கணும், நல்லா போய் ரவுடித்தனம் பண்ணுன்னு சொல்லுவோமா? இல்லையா? இல்லைப்பா அந்த காசு கொடுத்து நீ போய் ரவுடித்தனம் பண்ணு, 4 பேரை அடிச்சுட்டு வா இல்லையா, பெரிய ஜாம்பவானாயிரு, எல்லாரையும் போய் உன்னை கண்டா எல்லாம் பயப்படணும்னு நம்ம சொல்ல மாட்டோம். என்னன்னா, நல்லா இருப்பா, நல்லா படி இல்லையா, நல்ல வேலைக்கு போ, நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணு, இதை தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதே தான் ஆண்டவர் சொல்கிறார், வேற ஒன்றும் சொல்ல. ஆண்டவர் புதுசாக ஒன்றும் சொல்ல. ஆண்டவர் ஞானத்தை சம்பாதிச்சுக்கோ, புத்தியை சம்பாதிச்சுக்கோ, நல்ல வழியில் நட, கெட்ட வழியில் போவாத. கட்டளைகள் கொடுத்ததே என்னத்துக்கு? 10 கட்டளைகளை வாசித்து பாருங்களேன், எல்லாம் நல்லதுதான் இருக்குது. ஆனால் அந்த கட்டளைகள் யாருமே கை கொள்ள முடியலையா? காரணம் என்ன? மனுஷர்கள் கிரிகள் கண்டிக்கவே கூடாதுன்ற ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான். அதனால தான் சொல்கிறார், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்து. ஏன்னா ஆண்டவர் நம்ம பிரியமில்லாது தான் செய்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததையே செய்கிறேன்றார். அப்போ நம்மளே சில நேரத்தில் செஞ்சுட்டு இதை நம்ம செய்திருக்கக்கூடாதுங்க. எத்தனையோ நேரத்தில் நினைக்கிறோம் இல்லையா, ஏன் இதை செஞ்சேன், இந்த காரியம் நான் செய்திருக்கூடாது, ஐ ஷுட் நாட் ஹவ் டன் திஸ். அப்போ வி ஹாவ் டு ஃபீல் ஃபார் வாட் வி ஹவ் டன். அதுவும் தான் இருக்குது. அதில் தான் மனம் திரும்புதல், அதுதான் ரிப்பண்டன்ஸ் இல்லையா, அதில் தான் ஃபர்கிவ்னஸ். இதை தான் ஆண்டவர் ப்ரீச் பண்ணுறார் இல்லையா? நீ என்ன மன்னி, மற்றவர்கள் தப்பிதங்களை மன்னி. மத்தேயு 6:14 வாசிப்போம், சீக்கிரமாக முடிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷருடைய தப்பிதங்களை மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாமல் போனால், பார்த்தீங்களா, அதை மன்னிக்கிற சுவாபம் தான் கிறிஸ்தவ மார்க்கமே. அதில் தான் மெயினே இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. நம்ம மன்னிச்சிட்டோம்னா, நான் கூட ஏதாவது சில சமயம் யாரையாவது திட்டிடுவேன், ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா ஏதாவது சொல்லிடுவேன், நினைப்பேன், மனசில் கூட நினைப்பேன், திட்டலாம் கூட, ஐயோ இப்படி செய்துட்டானே
நம்மளால் பொறுக்க முடியலையே அப்படின்னு நினைப்பேன். அப்புறமா ஆண்டவரே ஒரு டீல், நான் மன்னிச்சேன், நீங்கள் எனக்கு மன்னிக்கணும். நீங்கள் அப்படி சொல்லி பாருங்கள் ஆண்டவரே. அப்போ அவன் மன்னிச்சிட்டாருன்னா எல்லாமே நல்லாயிடும், வியாதி குணமாயிடும். சங்கீதம் 103:4 வாசிக்கும் போது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அப்போ பிராணனை அழிக்கு விட்டு இரக்கத்தினால முடியும். அப்போ மன்னித்து, அக்கிரமங்களை மன்னித்து. அப்போ எப்போ அக்கிரமங்களை மன்னிக்கிறாரு? நீ மனுஷனுடைய தப்புதங்களை மன்னித்தால் பரமபிதா உன் தப்புதங்களை மன்னிப்பார்ன்றார். அப்போ தான் நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும், நம்ம நோய்கள் போயிடும். அப்போ நோய்கள் போகணுன்னாக்கா மற்றவர்கள் தப்பிதங்களை மன்னிக்கணும். அந்த சுவாபம் தான் மாறணும். அதை தான் போதிக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை ஆண்டவர் எப்படியாய் போதித்தார் என்றால் வாசிப்போம். மத்தேயு 7:28 வாசித்து நாம் முடிக்கலாம். மத்தேயு 7:28 வாசிக்கலாம். இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதவாரங்களைப் போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தார். ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். பார்த்தீங்களா, எப்பேற்பட்ட எவ்வளோ பிரசங்கம் பண்ணுறாங்க, ஆனால் ஆண்டவர் அதிகாரமாய் பிரசங்கம் பண்ணார். அதுதான் பிரயோஜனமாக இருந்தது. சீஷர்களும் அப்படி தான் பிரசங்கம் பண்ணாங்க. பிதாவாகிய தேவனும் அப்படி தான் என்ன செய்கிறார்? பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்படும். நான் உனக்கு போதிப்பேன், என்னை நோக்கி கூப்பிடு, பிரயோஜனமாக இருக்கிறத உனக்கு போதிப்பேன், நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன், உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பமே. ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் சித்தமுள்ளவராக. ஆண்டவருடைய சித்தமே என்ன தெரியுமா? ஒருத்தனும் கெட்டு போகக்கூடாது. ஏனென்றால் எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்றார் இல்லையா? மனுஷன் எல்லா ஆத்துமாக்களும் ஆண்டவருடையது தான். அப்போது ஆத்மா, அதனால தான் ஆத்மா வெளியேறப்பட்டது. காரணம் என்ன? த சோல் இஸ் ஃப்ரம் த லார்ட் காட், த கிரியேட்டர். ஆனால் அவனுடைய பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துறாரு: த பாடி, த மைண்ட் அண்ட் த சோல். அப்போ மைண்டு மனுஷனுக்கு, சோல் ஆண்டவருது. யுவர் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் கரப்டிங் யுவர் சோல். நம்ம என்ன செய்கிறோம்? அந்த சோலை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்ம எண்ணங்கள், பொல்லாத எண்ணம், கெட்ட எண்ணம், கோபம், நம்முடைய சாபம், மற்றவங்களுக்கு தூஷண வார்த்தைகள், கெட்ட வார்த்தை, இதெல்லாம் என்ன பண்ணுது? இந்த சோலை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற. யூ ஆர் கரப்டிங் த சோல் ஆஃப் த லார்ட். ஆண்டவரோட நம்ம என்ன செய்கிறோம்? கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம யாரையாவது திட்டும் போது கரெக்ட் பண்ணுறோம், மற்றவங்க மேலே தூஷமாக பேசும்போது வி ஆர் கரப்டிங் அவர் சோல். அப்போ வி ஹவ் நோ ரைட்ஸ். அதனால தான் ஆண்டு சொன்னேன், வாசிங்களேன், எசேக்கியேல் 18:4 எல்லா ஆத்மாக்களும் என்னுடையது என்றார். ஆல் த சோல்ஸ் ஆர் மைன் என்றார். எல்லா ஆத்மாக்களும் என்னுடையது. ஆனால் உனக்கு என்ன செய்யல? த பாடி, மைண்ட் அண்ட் த சோல். மைண்ட் உன்னது. அப்போ நீ வாட் எவர் யூ திங்க் பேட், யூ ஆர் கரப்டிங் த சோல். Whenever you think ill of others, you are corrupting the soul. When you are pinpointing the wrong of others, you are corrupting the soul. மற்றவனுடைய குற்றத்தை நீ எடுத்து சொல்லும் போது நீ என்ன செய்கிற? அந்த சோலை கெடுக்கிற. உன்னுடைய சோலை நாம் கெடுக்கிறோம், மற்றவங்க சோலை கெடுக்கிறோம். நாம் செய்கிற காரியம் தான். நம்ம அநேக நேரத்தில் என்ன செய்கிறோம்? we are pinpointing the mistake of others. That means we are corrupting the other soul as well as we are corrupting our soul. இதுதான் ஆண்டு சொல்கிறார், இதை செய்யாதுன்றார். அப்போ ஃபர்கிவ்னஸ் இருக்கும் போது என்ன பண்ணுறது? சோல் இஸ் கிளியர். ஐயோ, தப்பு பண்ணிட்டாரா, சரி மன்னிச்சிடுங்க, பரவாயில்ல, பண்ணிட்டாரு, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு, ஓகே, எனக்கு விரோதமாக தப்பு பண்ணிட்டாரா, ஓகே ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், என்ன மன்னிங்க. அப்போ நம்ம சோலும் கிளியர் ஆகிடுது, மற்றவங்க சோலும் கிளியர் ஆகிடுது. இதுதான் திஸ் சிம்பிள் லாஜிக். அதனால தான் ஆண்டு சொன்னால் உனக்கு பிரயோஜனமாக இருக்குது நான் போதிக்கிறேன். எத்தனையோ பிரசங்கம் கேட்குறோம், எத்தனையோ பேர் பிரசங்கம் போகிறாங்க. சில பேர் பிரசங்கம் புரியவே மாட்டேது, சில பேர் பிரசங்கம் நல்ல தூக்கம் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறது? ஆண்டு சொல்லார், ஐ வாண்ட் டு ப்ரீச் சம்திங் யூஸ்ஃபுல் டு யூன்ற இல்லையா? கண்களை முடிச்சு வைப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே பிரயோஜனமான இருக்கிறத எங்களுக்கு போதித்தீரே. ஆண்டவரே, நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்துகிற தேவனாகிய கர்த்தரப்பா, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கோ, ஞானமே முக்கியம், ஞானத்தை சாதின்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஞானத்தை நாங்கள் சம்பாதிக்கும், அந்த புத்தியை சம்பாதிக்கும், நல்ல வழியிலே நாங்கள் நடக்கும், பரலோக ராஜ்யத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கும், ஒருவராயிலும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும்படி ஆண்டவரே, உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காய் தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்திரே அப்பா மெஸ்ஸோத்திருக்கிறோம்.
எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் குறைகளை மன்னியும் அப்பா, எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் மீறுதல்களை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னியாதிருந்தால் கர்த்தாவே ஆண்டவரே அவைகளை எங்களுக்கு உணர்த்தி அருளும் அப்பா. நலமானதை எங்களுக்கு போதியும் ஆண்டவரே, பிரயோஜனமாக இருக்கிறது எங்களுக்கு போதியும். எங்களோடு பேசுவீராக கர்த்தாவே. ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும், ஒவ்வொருவரோடு கூட இடைப்படும் ஆண்டவரே. சோத்திரம். பிள்ளைகள் எல்லாரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் சொல்லியிருப்பா ஆண்டவரே. நீர் போதிக்கிற தேவன், நீர் ஆலோசனை கர்த்தரப்பா, நீர் ஆலோசனை தருகிற தேவன் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பெடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தி பாதுகாத்து மீட்பு ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.